ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அனதர் வேர்ல்ட் ரைசிங் கேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி கொஞ்சம் ஒர்த்தியாக தான் இருக்கும். சில விஷயங்களுக்கு நமக்கு இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக சீசன் 2 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவரை வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் வேர்ல்ட் ரைசிங் கேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ நம்ம ஹீரோ வெப்பன் ஷாப்புக்கு போகிறான். உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஒர்க் ஷாப் ஓனர் சொல்கிறாரு. 3 பெண்டை இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஈவல் வைப்பரோட அந்த மெட்டீரியலை வச்சு ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ஆசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஹாக் உங்க கூட இல்லையா, அதை கையில் உட்கார வச்சு பார்க்கணும்னு சொன்னீங்களேன்னு கேட்கவும், ஆக்சுவலி அது ஹாக் இல்லை, சரி இவருக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம ஹீரோ போல்ட்டை வெளியே கூப்பிடுறான். இது இது தண்டர் பேர்டு தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் அவன் கையில் அதை உட்கார வச்சு விளையாண்டுட்டே கூட்டிகிட்டு வரவும் எல்லாரும் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா போல்ட் கூட விளையாடுங்களேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டாக்குமி அந்த பேண்டட்ஸ் கிட்ட இருந்து எடுத்ததுல ஒரு சில்வர் ஃப்ரேம் போட்ட போட்டோ பெயிண்டிங் மட்டும் வேணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோ எடுத்தா அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டா இருக்கு. இல்லைன்னா இதை பார்க்காதீங்க, நம்ம ஹீரோ கண்ணை மூடிக்கிறான். இதோட ஓனர் இதுக்காக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லவும், தாராளமா கொடுத்துருங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பெயிண்டிங் எங்க காணும்னு ஆலன் இல்லைன்னா கேட்கவும், அது செட்ரிக் கேட்டாரு, கொடுத்துட்டா நம்ம ஹீரோ சொன்னா பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட போறாங்கன்னு செட்ரிக் சொல்றான். இப்போ மெர்மைட் வில்லேஜ்க்கு நம்ம ஹீரோ திரும்ப போறான். அந்த பிரேஸ்லைட் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் இப்போ இருக்கிறது டிஃபெக்டிவா இருக்கான்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல என்னோட கான்ட்ராக்டட் பீஸ்ட்டுக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு அவங்கள நம்ம ஹீரோ கதை கொடுக்குறாங்க. இப்போ ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோ அந்த லேப்ரின்த்க்கு போறான். டெலிபோர்ட் ஆகி டைரக்டா இவங்க 10th ஃப்ளோருக்கு போறாங்க. 11th ஃப்ளோர்ல இருந்து கண்டினியூ பண்றாங்க. ஆலன் எலனா நீங்க டயர்டானா சொல்லுங்க சரியா நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் வழியை காமிக்கிறாங்க. இப்போ இவங்க போக வேண்டிய டைரக்ஷன்ல இருந்து ஒரு பக்கம் மான்ஸ்டர் சென்ஸ் பண்ணதுனால ஆலனும் எலனாவும் வேற பக்கம் ஓடுறாங்க. வாட்டர் நீடில் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணி அதை கொண்டிருக்காங்க. பீஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் வந்தீங்க, நம்ம போக வேண்டிய கரெக்டான வழி எதுன்னு மறந்துட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ சிரிச்சு அவங்க சமாளிக்கிறாங்க. இப்போ கண்டினியூஸா அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு தண்ணியா இல்லாத இடத்துல இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ 17th ஃப்ளோரை இவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இங்க ரொம்ப குளிர்து இல்ல, நம்ம ஹீரோ ஜாக்கெட்டை போட்டு விடுறான். வாவ் இப்போ வாமா இருக்கு அண்ட் நீங்க பார்க்க கியூட்டாவா இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு பியர் வாட்டர் பாலை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வாட்டர் பாலை வச்சு அட்டாக் பண்றான். இங்க போய் அதை அட்டாக் பண்ணி கொள்றாங்க. டிராப் ஐட்டமா உள் கிடைச்சிருக்கவும் இதுல உங்களுக்கு விண்டர்கான ஸ்வெட்டர் செய்யலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஜோல் மாதிரி வேணும் ஃபீட் மாதிரி வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு இன்னும் நிறைய ஃபர் தேவையா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு டர்ட்டில் அங்க வந்து அட்டாக் பண்ணுது. அதோட பபிள்ஸை டச் பண்ணிடாதீங்க, அதை டச் பண்ணா அது நம்மள தூக்கி அடிச்சிடும் நம்ம ஹீரோ சொல்றான். இதை சான்ஸா யூஸ் பண்ணி அந்த டர்ட்டில் ஓடிடும். இது வெடிக்காம தொட என்ன பண்ண நம்ம ஹீரோ இன்வென்டரியை யூஸ் பண்றான். அந்த டர்ட்டில் எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்குள்ள வாட்டர் பில்லர்னு நம்ம ஹீரோ அதை கவுத்தி போடுவோம். இந்த பசங்க அட்டாக் பண்ணி அதை கொண்டுட்டாங்க. இல்லைன்னா தெரியாம டிராப்பை டச் பண்ணிடுவோம். ஆரோஸ் வந்து அட்டாக் பண்ணுது. சிரிச்சே சமாளிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தண்ணியோட லெவல் அதிகமானதுனால மத்த பீஸ்ட நம்ம ஹீரோ ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். பிக் ப்ரோ இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்டர் போயிட்டு அட்டாக் பண்ண போறான். விக்டர் ஃபயருங்கிறதுனால தண்ணி ஒத்துக்கூடாது, அந்த பிரேஸ்லைட் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ விக்டர் போய் ஒரு இடுக்குள்ள மாட்டிக்கிறான். ஃபைனலி இவங்க பாஸ் ரூம் ரீச் பண்றாங்க. பாஸ் ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஓஷன் மாதிரியான இடம் இருக்கு. இது எப்படி பாசிபிள்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு ஆக்டோபஸ் அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பார்த்தா லிட்டில் காரக்கன்னு போட்டிருக்கு. இது எங்க இருந்து லிட்டில் நம்ம ஹீரோ கேட்கிறோம். அதை கட் பண்ணாலும் இன்ஸ்டன்டா அது ரீக்ரோ ஆயிருது. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆகும். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பீஸ்ட் சொல்லவும், சரி ஓகே அதுவும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்துல அவங்க பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஃபைனலா அந்த லிட்டில் காரக்கனான பாஸ் ரூமை தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஓஷன் மாதிரி இருக்கிறது மறைஞ்ச ஒரு டோர் தெரியுது. அட இது ட்ரெஷர் தானே அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. ஸ்வாடனுக்கு யூஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம ஹீரோ இன்வென்டரிக்குள்ள வச்சிருந்தான். சரி நம்ம வெளியே போறதுக்கான நேரம், எல்லாரையும் ஷேடாக்குள்ள போயிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் தேவைன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிருந்தாங்க. செட்ரிக் உங்களை வெல்கம் பண்றான். லேப்ரின்த் எப்படி இருந்ததுன்னு கேட்கவும், மான்ஸ்டர் எல்லாம் டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டாக்குமி உனக்காக கெஸ்ட் வெயிட் பண்றாங்கன்னு செட்ரிக் சொல்றான். ஐசக்கு வாலெட்டும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கூட்டிட்டு பக்கம் வந்திருக்கோம் வாலெட் சொல்லவோ, ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஐசக் சொல்லிட்டு, பெய்லியில ஒருத்தன் ஒரு புது லேப்ரின்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் அவனுக்கு தான் பேர் பப்ளிக்ல வர்றது பிடிக்காது. ஸோ கிங் அவங்கள எஸ்கார்ட் பண்ணி எங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பர்சன் நான் தான் நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். கிங்க பார்க்க நம்ம உடனே கேபிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு ஐசக் சொல்றான். கிங்கு என்ன சமன் பண்ணி விட்டுருக்காரா, காடியாவோட கிங் அவரை மீட் பண்றதுல எதுவும் ஆக போறது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நம்ம கொஞ்ச நாள் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ, எல்னாவும் சரின்னு சொல்றாங்க. நம்ம நாளைக்கே கிளம்பி ஆகணும்னு ஐசக்கோ வாலட்டும் சொல்றாங்க. தியடோரும் லாட்டிஸும் சோகமா இருக்காங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புறோம்னு சொன்னா அந்த பசங்களுக்கு புரியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சரி இப்போ வேணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வாங்க போய் விளையாடலான்னு கூட்டிட்டு போறோம். அந்த டர்ட்டிலோட வெடிக்கிற பபுளை வச்சு நம்ம ஹீரோ போய் உங்களுக்கு விளையாட சொல்லி கொடுக்குறான். இப்போ எல்லாருமே அதை பாலை பாஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க.
பசங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களேன்னு ஐசக் கேட்கவும் இங்க இருந்து கிளம்ப போறோம்னு தெரிஞ்சா பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது என்ன பால்னு வாலெட் கேட்கவும் அது டேட்டிலோட பவுல் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். பட் இப்ப வடிக்காத நம்ம ஹீரோ சொல்றான் எங்க கூட வந்து விளையாடுங்கன்னு கூப்பிடுவோம். சரி இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டின்னர் முடிஞ்ச அப்புறம் பசங்களை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அடல்ட்டுக்கான ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில கலந்துக்கிறான். அந்த பசங்க ஒண்ணு விட்டு பிரியவே மாட்டாங்கன்னு நினைச்சேன்னு கேட்கவும் இப்போ அவங்கள பெட்ல விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வர வரைக்கும் அவங்க என்ன விடுறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க வளர்ந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரின்னு சொல்லுவோம். அப்படி என்ன சுச்சுவேஷன் ஐசக் கேட்கவும் அவங்க ஃபாரஸ்ட்ல கிடைச்சது நம்ம ஹீரோவும் சொல்றான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தாலே அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாரும் கூடயும் பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் அப்ப நீங்க பிளட் ரிலேட்டட் கிடையாதா அப்படின்னு ஐசக் கேட்கவும் ஈவன் அவங்க பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் அவங்க க்ளோஸான ஃபேமிலி மாதிரி அப்படின்னு வாலெட் சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்குறான். என்னாச்சு டாக்குமி அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு வாலெட் கேட்கவும் இல்ல கண்ணில் தூசி விழுந்துட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அடுத்த நாள் இவங்க கிளம்புற டைம் வரவும் இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பசங்க அழுதுட்டு இருக்காங்க. டாக்குமி பசங்கிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். பட் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு செல் பாக்குறான். இங்கதான் இருப்போம் பசங்க போகவும் டாக்குமியை பிரிஞ்சு அவங்க போக தயாரா இருக்காங்களான்னு செல் பார்த்துட்டு அவங்க கேபிட்டல் அப்போ போக மாட்டாங்கன்னு செல் நினைக்கிறான். இப்போதைக்கு கேபிட்டல் போக முடியாதான்னு ஐசக்கோ வாலெட்டோ பாக்குறாங்க. சரி அரசர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐசக் சொல்றான். மிஸ்டர் செட்ரிக் அலனையும் இங்கே பாத்துக்கிறீங்களா, நான் திரும்ப வந்து அவங்கள கூட்டிட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். டாக்குமி பசங்க ஒன்ன விட்டு பிரிஞ்சு இருந்துக்கிடுவாங்களான்னு வாலெட் கேட்கவும் இந்த வயசுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சரி நான் போயிட்டு வர வரைக்கும் சேட்டை பண்ணாம இருங்க நம்ம ஹீரோ கிளம்பவும் ஷேடா ஏன்ப்பா ஷேக் ஆகுதுன்னு வாலெட் கேட்கறான். அப்படின்னு சொல்லி அலனாவும் அழுதுகிட்டே ஓடி வராங்க. நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி பீஸ்ட் எல்லாம் வெளியே வந்துருக்கு. எலன் அவங்கள பெரிய விரும்பலன்னு பீஸ்ட் எல்லாம் சொல்லுது. டாக்குமி கிட்ட கான்ட்ராக்டட் பீஸ்ட் எல்லாம் இருக்கா, அவங்க எப்போ நம்மள சர்ப்ரைஸ் பண்றான்னு வாலெட் பாக்குறான். அவங்க உங்க கூட தான் இருப்போம் நான் சொல்லவும் திடீர்னு ஒரு லாட்டிஸ் கிட்ட குட் பை சொல்லிட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க உங்களுக்கு லெட்டர் போடுறோம், கண்டிப்பா நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு திடீர் லாட்டிஸும் சொல்லவும் சரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி ராயல் கேபிட்டலுக்கான இவங்க ஜேர்னியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எலனாவோட அப்பாவோட வாட்டர் கார்டு யாருங்கிறதையும் நமக்கு இன்னும் காமிக்கல. அண்ட் ஆலனோட அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னும் காமிக்கல. இப்போ கேபிட்டல்ல நம்ம ஹீரோ கிங்க மீட் பண்ண போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சீசன் 2 பார்த்தா தான் தெரியும். சீசன் 2 வந்த உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.